जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्तवृंद गौरभक्तवृंद श्रीकृष्ण की श्री महाप्रभु की शील प्रभुपाद की गौर प्रेमानंदी சத்யாமரஜி 12.8 12.8 ஈஸ்வரி மாதாஜி இருக்கீங்களா? அப்போ நீங்கள் வந்துட்டீங்களா? திருப்பி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஈஸ்வரி மாதாஜி கேட்கல நீங்கள் பேசுறது. சரி ஓகே. பிருந்தா மாதாஜி போகலாமா? சரி ஓகே ஓகே. அவங்க பேசி ராஜேஷ் ஃபோன் பண்ணல. நான் ஜாயின் ஆன பிறகு ராஜேஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அதான் உள்ள போனேன். சரி சரி பரவாயில்ல. கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க, அப்பதான் கேட்கணும்லாம். கிட்ட இருக்க பிரபு. ஓகே. प्रथमेत एकमत आचार्येरगणा प्रथमेत एकमत आचार्येरगणा पाचे द्विमत होइला दैवेर कारणा पाचे द्विमत கைல தைவேர காரணா. படிங்க. அத்வைத ஆச்சாரியரை பின்பற்றியவர்கள் அனைவரும் ஆரம்பத்தில் ஒரே அபிப்பிராயத்தை கொண்டிருந்தனர். ஆனால் விதிவசத்தினால் பிற்காலத்தில் அவர்கள் இரு வேறுபட்ட அபிப்பிராயங்களை வளர்த்து கொண்டனர். பொருள் உரை. தைவேர காரணம் என்னும் வார்த்தைகள் விதிவசத்தினால் அல்லது தெய்வத்தின் விருப்பத்தினால் அத்வைத ஆச்சாரியரை பின்பற்றவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் என்பதை குறிக்கின்றன. ஓர் ஆச்சாரியரின் சீடர்களுக்கு மத்தியில் ஏற்படும் அத்தகைய கருத்து வேறுபாடுகள் கௌட்டிய மட உறுப்பினர்களுக்கு மத்தியிலும் காணப்படுகிறது. ஆரம்பத்தில் ஓம் விஷ்ணுபாத பரமஹம்ச அஷ்டோத்திர சதா ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் பிரபுபாதர் வாழ்ந்த காலத்தில் எல்லா சீடர்களும் ஒற்றுமையுடன் செயல்பட்டனர். ஆனால் அவர் மறைந்த குறுகிய காலத்திலேயே அவர்கள் முரண்பட்டனர். ஒரு குழுவினர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரின் உபதேசங்கள் உறுதியுடன் பின்பற்றினர். மற்றொரு பிரிவினரோ அவரது விருப்பங்களை நிறைவேற்றுவதில் தங்களது சொந்த கற்பனைகளை உருவாக்கினர். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் மறையும் தருவாயில் தம்முடைய எல்லா சீடர்களிடமும் உயர்மட்ட நிர்வாக குழு ஒன்றினை அமைத்து சமய திருப்பணிகளை ஒற்றுமையுடன் நிகழ்த்தும்படி வேண்டிக் கொண்டார். அவர் எந்த ஒரு குறிப்பிட்ட நபரையும் அடுத்த ஆசிரியராக மாற வேண்டுமென உபதேசிக்கவில்லை. ஆனால் அவர் மறைந்த குறுகிய காலத்திலேயே அவரது முன்னணி காரியதரிசிகள் எந்த ஒரு அதிகாரமின்றி ஆச்சாரியரின் பதவியை பெறுவதற்காக திட்டங்களை தீட்டினர். அடுத்த ஆச்சாரியர் யார் என்பதில் அவர்களுக்குள் பிளவு ஏற்பட்டு இரு பிரிவுகள் தோன்றின. அதன் விளைவாக இரு பிரிவுகளுமே அசார அல்லது உபயோகமற்றவர்களாயினர். ஏனெனில் ஆன்மீக குருவின் கட்டளையை மீறியதால் அவர்கள் அதிகாரமற்ற நபர்களாகின்றனர். உயர்மட்ட குழுவினை அமைத்து கௌடிய மடத்தின் சமய திருப்பணிகளை நிறைவேற்றும்படி ஆன்மீக குழு கட்டளையிட்டிருந்த போதிலும் இரண்டு அங்கீகாரமற்ற குழுக்களும் தங்களுக்கிடையில் வழக்குகளை தொடுத்தனர். 40 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் தீர்வு ஏற்படாமல் அவை சென்று கொண்டுள்ளன. எனவே பாருங்க, கௌடிய மடத்தில் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் போட்டிருக்காங்க இல்லையா பிரபா, ஃபுல்லாக சண்டை தான். அதனால் கௌடிய மடத்துடைய பிரச்சாரமே நின்று போச்சு. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாங்க அவ்வளோதான். அப்போ தான் வந்து ஒரு ராமகிருஷ்ண மடம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி வந்துச்சு. ஓகே, அப்போ தான் மாயவரி வந்தாங்க. ஸோ அதனால் நம்ம எது இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா எல்லாரும் இண்டிவிஜுவல். ஓகே, எல்லாருமே தனித்தனி நபர்கள். அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தரும், ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்குது. அப்புறம் என்ன, அப்பா மகனுக்குள்ளே இருக்குது. எல்லார்ட்டையும் கருத்து, ஏன்னா எல்லாரும் இண்டிவிஜுவல் பர்சன். they will have different views. அசுத்தமனை கொல்லும்போது பீமன் கொல்லணுன்றார். திரௌபதி அதுக்கு மாறா சொல்கிறாங்க, கொல்லக்கூடாதுன்றாங்க. யுதிஷ்டிரரும் அதில் சேர்த்துக்கிட்டார். இப்படி எல்லா வைஷ்ணவர்களையும் கருத்து வேறுபாடு இருக்குது.
அதனால் நம்ம கம்யூனிட்டியில் பழகும்போது இந்த கருத்து வேறுபாடு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரியாக வந்துடக்கூடாது. ஓகே, இந்த கருத்து வேறுபாடுனால ஒரு சண்டைகள் இந்த மாதிரி ஆன்மீகத்தை இதாகிடக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. இப்போ சண்டை ஆகிடுச்சுல, இப்போ கௌடிய மாடலில் வந்து அந்த குரு மகாராஜ் சொன்னதை ஃபாலோ பண்ணாமல் 2 பேரும் சண்டை போட்டு 40 வருஷமாக கோர்ட் கேஸ் போயிட்டு சின்ன பண்ணாமல் அப்படி எல்லா கௌடியை மட்டும் அப்படி சின்னதாக ஆயிடுச்சு. கடைசியில் அந்த கேஸை வின் பண்ணி ஒருத்தர் கௌடியை மட்டும் இது பண்ணிட்டார், அந்த மேனேஜராக இருந்தவர். ஓகே, அவர் அப்புறம் சன்னியாசி எடுத்துட்டார். அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கணும், 70-80 வயசில் ஒரு யங் லேடியோட ஓடி போயிட்டார். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆன்மீகத்தில் வந்து. நம்ம அப்போ அது வரையும் பண்ணுறதுல வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ அதனால் கிருஷ்ணர் வந்து அப்போ என்ன சொல்கிறார், பிரபுபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சீதா மகாராஜாவுக்கு வந்து நிறையா தப்பு பண்ணிட்டாருன்றார். சீதா மகாராஜா ஆமாம் ரொம்ப அட்வான்ஸ் டிவோட்டி, அவர் சன்னியாசி, அவர் இவரை மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லை. பட் ஆனால் அவர் வந்து அவருக்கு ஸ்டாண்ட் பண்ணி ப்ரீச் பண்ணிட்டு இருக்கார் சீதா மகாராஜ். அவருக்கு இவர் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இவர் பெரிய போஸ்ட்டில் இருக்கார், பெரிய சன்னியாசி ஆகிட்டார், நிறைய மடங்கள் இருக்குது கீழே, ஏன்னா கோர்ட் கேஸில் வின் பண்ணிட்டார். அந்த மாதிரி இருந்தாலும் கடைசி காலம் என்ன ஆயிடுச்சு, அவருடைய பேர் வந்து அப்படி கெட்டு போச்சு. அவர் ஒரு பெண்ணால் போயிட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்துட்டு கௌடிய மன்னன் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கருத்து வேறுபாடு இப்படி சண்டையாக வந்துடக்கூடாது. ஓகே, கோர்ட் கேஸ் மாதிரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 12.8 பார்க்குறோம், 12.8. ஓகே, சரி, பிருந்தா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எனவே நாங்கள் எந்த குழுவையும் சார்ந்தவர்கள் அல்லர். ஆயினும் அவ்விரண்டு குழுக்களும் கௌடியா மத இயக்கத்தின் பௌதீக சொத்துக்களை பிரிப்பதில் தீவிரமாக இருந்த காரணத்தினால் பிரச்சார பணியினை நிறுத்திவிட்டனர். அதனால் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் மற்றும் பக்தி வினோத தாகூரின் இயக்கத்தினை நாங்கள் ஏற்று சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கைகளை எல்லா பூர்வீக ஆச்சாரியர்களின் பாதுகாப்பின் கீழ் உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்கிறோம். எங்களுடைய பணிவான முயற்சி வெற்றி அடைவதை காண்கிறோம். நாங்கள் குரு நந்தன என்று தொடங்கும் பகவத்கீதை ஸ்லோகத்திற்கு ஸ்ரீலா விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் தமது விளக்க உரையில் வழங்கிய கொள்கைகளை பின்பற்றுகிறோம். விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரின் அறிவுரைகளின்படி ஆன்மீக குருவின் கட்டளைகளை உறுதியுடன் பின்பற்றுதல் சீடனின் கடமையாகும். ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ரகசியம் ஒரு சீடன் தனது ஆன்மீக குருவினுடைய கட்டளையின் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கையே ஆகும். வேதங்கள் இதனை உறுதி செய்கின்றன. யஸ்ய தேவ பரா பக்தி யதா தேவே ததா புரா தஸ்யை தே கதிதா ஸ்யார்த்தா பிரகாசந்தே மகாத்மன. ஆன்மீக குருவின் வார்த்தைகளிலும் பரமபுருஷ பகவானின் வார்த்தைகளிலும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ளவனுக்கு வேத ஞானத்துள்ள வெற்றியின் ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படுகின்றன. கிருஷ்ண பக்தி இயக்கம் இக்கொள்கையின் அடிப்படையில் பாராட்டப்பட்டு வருவதால் எங்களுடைய பிரச்சார பணி இதனை எதிர்க்கும் அசுரர்களால் முன்வைக்கப்படும் பல்வேறு தடைகளுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. ஏனெனில் நாங்கள் எங்களுடைய முந்தைய ஆச்சாரியர்களிடமிருந்து உதவியை பெறுகிறோம். ஒவ்வொரு செயலையும் அதன் விளைவை கொண்டு நாம் முடிவு செய்ய வேண்டும். தம்மை தாமே ஆச்சாரியராக நியமித்துக் கொண்டு கௌடிய மடத்தின் சொத்துக்களை ஆக்கிரமித்த உறுப்பினர்கள் திருப்தியுடன் உள்ளனர். ஆனால் அவர்களால் பிரச்சாரத்தில் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இயலவில்லை. எனவே அவர்களது செயல்களின் விளைவை கொண்டு அவர்கள் ஆசிர அல்லது உபயோகமற்றவர்கள் என்பதை உணர வேண்டும். ஆயினும் குருவையும் கௌரவங்களையும் உறுதியுடன் பின்பற்றக்கூடிய
அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கான் குழுவின் வெற்றியானது நாள்தோறும் உலகம் முழுக்க அதிகரித்துக் கொண்டுள்ளது. ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் எவ்வளவு நூல்கள் முடியுமோ அவ்வளவு நூல்களை அச்சடித்து உலகம் முழுவதும் விநியோகிக்க வேண்டும் என்று விரும்பினார். இது தொடர்பாக நாங்கள் எங்களால் இயன்ற அளவு முயல்கிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நல்ல பலன்களை பெறுகிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இதில் முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விவேஷாத்மிகா புத்திர் ஏஹேஹ குருநந்தனா பகுஷாக என்னதஷ புத்தியோ அபவிஷாயனம். இதை வந்து பிரபுபாதர் வந்து சின்ன வயசில் இந்த புக்கு படிச்சுட்டு இருந்தார் பகவத்கீதை. படிக்கும்போது விஸ்வநாத சக்கர தாக்கூர் எழுதியிருக்காருல, இதுக்கு அர்த்தம் எழுதும்போது என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு சிஷியனுடைய கடமை என்னென்னா ஆன்மீக குருவுடைய சொற்களை ரொம்ப கடுமையாக மீன்ஸ் உறுதியாக ஃபாலோ பண்ணுறது. ஓகே, விடாமுயற்சியாக ஃபாலோ பண்ணுறது. இதுதான் வந்து ரகசியம், வெற்றி ரகசியம். ஆன்மீக லைஃப்பில் வந்து வெற்றி ரகசியம். எப்போ வந்து ஒரு சிஷ்யனுக்கு வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ ஆன்மீக குருவுடைய சொற்களில், அப்போ தான் அவரால் என்ன அந்த ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியும், வெற்றி அடைய முடியும். ஓகே, இதை வந்து பிரபுபாதர் படிக்கிறார் சின்ன வயசில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஆன்மீக குரு என்ன சொன்னாலும் சரி அதை வந்து அவர் இது பண்ண அவர் வாக்கை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டார். ஆன்மீக குரு வந்து அந்த புக்கு வந்து அச்சடிக்கணும்னு சொன்னாங்க. பிரபுபாதர் வந்து மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. அந்த பேக் டு காட் மேகசின் வந்து ஆன்மீக குரு பிடிக்கணும்னா அதை விடாமல் பண்ணாங்க. பிரபுபாதர் வேலையெல்லாம் போயிடுச்சு, பிஸ்னஸ் எல்லாம் போச்சு, அப்பயும் கூட அவர் தொடர்ந்து பண்ணார். அதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாதப்போ ஒரு 2 வருஷம் தடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய டிசைபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக குரு மேற்கத்திய நாடுகளில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு பிரச்சாரம் பண்ணார். ஆனால் மீ டைம் என்ன ஆச்சுன்னா, கௌடிய மேடம் எல்லாம் சண்டை போட்டு அவங்களுடைய பிரச்சாரம்லாம் நசுங்கிடுச்சு. ஓகே, ஆனால் பிரபுபாதருடைய இஸ்கான் வந்து கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்து என்ன ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் பொறாம வந்துடுச்சு. ஓகே, காட் பிரதர்ஸ்லாம் பயங்கர பொறாம. மாயப்பூரில் வந்து ஃபெஸ்டிவல் நடக்கும்போது எல்லாம் கேள்வி கேட்குறான் பிரபுபாதர், ஏன் உங்களை எல்லாம் பிரபுபாதர் நீங்களே எப்படி நம்ம குருவோடைய பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி அவங்களுடைய காட்டமான கேள்வி. அவர் பிரபுபாதர் சொல்கிறார், டிசேபிள் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது கேள்வி கேட்குறான், நீங்கள் எப்படி பிரபுபாதன் டைட்டில் எடுத்துக்கிட்டீங்க? இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியோட டைட்டில், நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே பிரபுபாதர் சொல்கிறார், நானே எடுக்கலை, இது வந்து எங்கள் டிசேபிள் கொடுத்துருக்காங்க, ஏன் ஹேண்ட் ஐடி பாருங்கள், லெட்டர் பேட் எடுத்து வர சொல்கிறார். ஒரு சிஷியன் எடுத்து வர லெட்டர் பேடில் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி தான் எழுதியிருக்கேன், பிரபுபாதன் நான் எழுதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் டிசைபிள் என்னை கூப்பிட்றாங்க அப்படிங்கிறப்ப நான் அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிரபுபாதன்னா ஆமாம், முக்கியமான பர்சன்ஸ்க்கு இந்த பிரபுபாதன் ரூப கோஸ்வாமி பிரபுபாதன் சொல்லுவாங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதன் சொல்லுவாங்க. நிறையா பக்தர்களுக்கு அவர் பிரபு. ஓகே, பிரபுபாதன் அந்த மாதிரி ஒரு டைட்டில். ஸோ இந்த டைட்டிலில் வந்து ஒரு சீரியஸான டிவோட்டி வந்து அவர் மாதிரி நிறைய சீரியஸான டிவோட்டி பரம்பரையில் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படிங்கிறப்ப இது பிரபுபாதருக்கு வந்து இந்த சிஷ்யர்கள் வந்து ஆசையாக கொடுத்த அந்த டைட்டில் அவர் ஏற்றுக்கிட்டார். இதில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி பிரபுபாதர் விளக்குறாரு. அப்புறம் ஓரளவு எல்லாம் சமாதானம் ஆகிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல வந்து பிரபுபாதருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. இருந்தாலும் பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு காட் பிரதர்ஸ் வந்து என்னையை மதிக்கிற மாதிரி நீங்கள் மதிக்கணும், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அவங்க எல்லாம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியோட ஃபாலோயர்ஸ், அவங்க எல்லாம் குலோவந்தான் போவாங்க, நீங்கள் வந்து அவங்களை கரெக்டாக மதிக்கணும்னு சொல்லுவோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமியோட சில சிஷியர்கள் இஸ்கான் டிவோட்டிஸாக இருப்பாங்க. ஏற்கனவே பிரபுபாதர் இனிஷியேட் பண்ண டிவோட்டியை திருப்பி இனிஷியேட் பண்ணுவாங்க. பிரபுபாதர் ரொம்ப வருத்தப்படுவார், நான் ஏற்கனவே இனிஷியேட் பண்ணிட்டேன், அதை திருப்பி இனிஷியேஷன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு. அதுதான் ஆக்சுவலாக ஒரு குருட்ட இனிஷியேஷன் வாங்கிட்டோன்னா, அந்த இனிஷியேஷன் படி நம்ம நடந்துகிட்டு இருக்கோன்னா இன்னொரு குருட்ட இனிஷியேஷன் வாங்கக்கூடாது. ஓகே, தீக்ஷா வாங்கக்கூடாது. தீக்ஷா ஒரே ஒரு குரு தான். இல்லை நம்ம அந்த குருட்டு சின்ன பள்ளியில் வாங்கிட்டோம், எனக்கு தெரியாது. பிரபுபாதருக்கும் சின்ன பள்ளியில் வந்து உபநயனம் மாதிரி பண்ணாங்க, அப்போ ஒரு குரு இருந்தார், அது என்னன்னே தெரியாது, ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அப்போ வந்து பெரிய வயசில் விவரம் தெரிஞ்சவொடனே பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி குரு மனசை வாங்கிட்டாங்க. அப்போ தான் ஆன்மீக குருட்ட உண்மையான என்னன்னு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி சின்ன வயசில் அறியாத வயசில் ஏதோ பண்ணிட்டாங்க, ஊற்றிட்டான் அப்படிலாம், அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் நம்ம கவனம் அறிந்து ஒரு குருவை எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் தீக்ஷா குரு மாற்றக்கூடாது. ஓகே, ஆனால் பேரின் பரம்பரா போனஃபைட் டிவோட்டி இல்லைன்னா பரவாயில்ல. போனஃபைட் டிவோட்டியாக இருக்கும்போது நம்ம அதை மீற முடியாது. ஆக்சுவலாக சிக்ஷா குரு தான் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், வேறு சிக்ஷா குரு எடுத்துக்கலாம்.
நிறைய 6 ஹவர் வச்சுக்கலாம். அப்போ பிரபுபாதர் ரொம்ப வருத்தப்படுறார். இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம டிவோட்டிஸ் கஷ்டப்பட்டு எல்லாரையும் வந்து விருந்தாவனில் நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க, அக்காமடேஷன் கொடுங்கன்னா அக்காமடேஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள சிஷ்யன் அமைத்திடுவாங்க. இப்போ நிறைய நடந்தது இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பிரபுபாதர் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் என்ன முக்கியமான பாயிண்ட்னா, பிரபுபாதருக்கு ஏன் சக்ஸஸ் வந்ததுன்னா, அந்த விஸ்வநாத சக்கரவர்த்தி சாக்குர் எழுதின அந்த பகவத்கீதைக்கு அந்த ஸ்லோகம், இது பகவத்கீதை ஸ்லோகம், வேஷா அப்படிங்கிற புத்தி ஏஹே குணந்தனா பகுஷா ஹாய்ஹனந்தஷ புத்திய வைஷ்வாயனம். உறுதியானவங்களுக்கு ஒரே நோக்கம் தான் இருக்கும், உறுதியற்றவர்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கும். ஸோ அதனால் இந்த வாக்கியத்தை படிச்சோன்னா பிரபுபாதனுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறார். பிரபுபாதர் குரு மகாராஜ் சொன்னார், இந்த சீதா மகாராஜுக்கு நிறைய ப்ரீச் பண்ண இது இருக்குது, ஆனால் அவர் கூச்சப்படுறாரு, அவரை என்கேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். பிரபுபாதர் கடைசி வரைக்கும் சீதா மகாராஜை கூப்பிட்டே இருப்பார். நீங்கள் வாங்க அமெரிக்கா வாங்க, உங்களை பிரசிடென்ட் ஆக்கிக்கிறேன், அவங்கெல்லாம் உங்கள் சேவரெலாம் இருப்பாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதே மாதிரி பிரபுபாதர் வந்து சீதா மகாராஜா வந்து நவதீபில் மீட் பண்ண போகும்போது சொல்கிறார், சீதா மகாராஜ் இந்த நிற்கிறாரு என் டிசைல் பார்த்து சொல்கிறார், இவர் உங்களுக்கு ஃபுல் டைம் சர்வெண்ட்டாக இருப்பார், நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவார், நீங்கள் வாங்க அமெரிக்கா வாங்க, ஃபுல்லாக நீங்கள் இது டேட் நடத்துங்கன்னு சொல்லுவார். ஆனால் சீதா மகாராஜ் வரமாட்டார். ஸோ இந்த மாதிரி பிரபுபாதர் குருவோடைய ஒரு வார்த்தை என்ன பண்ணுறாரு, மதித்து அதை வாழ்க்கையை லைஃப் அண்ட் சோலாக எடுத்துக்கிறார். அதனால இஸ்கான் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு. 9 படிக்கலாம். 9. ஓகே, சரோஜா மாதாஜி 9th ஸ்லோகம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேஹதாச்சார அக்ஞாய கேஹதா ஸ்வதந்திரா ஸ்வமதா கல்பனா கரே தெய்வ பரதந்திர சீடர்களில் சிலர் ஆச்சாரியரின் கட்டளைகளை முழுமையாக ஏற்கின்றனர். மற்றவர்களோ தெய்வீ மாயையின் மயக்கத்தின் கீழ் தங்களது சொந்த அபிப்பிராயங்களை தன்னிச்சையாக கற்பனை செய்து விலகிவிடுகின்றனர். பொருளுரை. ஆன்மீக குழுவில் ஏற்படும் பிளவை இந்த ஸ்லோகம் விளக்குகின்றது. ஆன்மீக குருவின் கட்டளையை ஏற்பது என்னும் கொள்கையில் சீடர்கள் ஸ்திரமாக இல்லாத போது உடனடியாக 2 அபிப்பிராயங்கள் எழுகின்றன. ஆன்மீக குருவின் அபிப்பிராயத்திற்கு மாறான எந்த ஓர் அபிப்பிராயமும் பயனற்றதாகும். பௌதீக கற்பனை கருத்துக்களை ஆன்மீக முன்னேற்றத்தினுள் புகுத்த இயலாது, இது வழி தவறி செல்வதாகும். பௌதீக கருத்துக்களுக்கு ஏற்ப ஆன்மீக முன்னேற்றத்தினை அனுசரித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆச்சாரியோட இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான், இண்டிபெண்டாக அவங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிறான். தப்பு அது. மங்களாரத்தி பண்ணணும்னா டெய்லி மங்களாரத்தி பண்ணியே ஆகணும். ஓகே, முடிஞ்ச அளவு பண்ணிடணும், உடல் ஒத்துழைக்க பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம சாண்டிங்கு பாவதம் ரீட் பண்ணி இதெல்லாம் பண்ணிடணும். இது நம்மளே ஒன்று கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகிடும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து அட்வான்ஸ்மெண்ட் இருக்காது ஆன்மீகத்தில். கலாவதி மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். ஆச்சாரிய மத ஜெய் ஸ்ரீ மத சாரா தாராஜ்ஞா லோகி சாலே சேதா அசாரா. கேட்க மாட்டேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. கேட்கல கொஞ்சம் கிட்ட வாங்க. ஆன்மீக குருவின் கட்டளையே ஆன்மீக வாழ்க்கையின் சாரமாகும். ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுபவன் உடனடியாக பயனற்றவன் ஆகிறான். பொருளுரை. இந்த கிருஷ்ணதாச கவிராஜ கோசாமியின் அபிப்பிராயம் வழங்கப்படுகிறது. ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றுவோர் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் பயனுள்ளவர்கள். அவரது கண்டிப்பான கட்டளைகளை மீறுவோரோ பயனற்றவர்கள் ஆவார்கள். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க மாதாஜி. அசாரேரா நாமே ஹா நாஹி பிரயோஜனா வேத ஜானி பாரே கோரி ஏகத்ர கணனா. பயனற்றவர்களின் பெயர்களை குறிப்பிடுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. அவர்களை பயனுள்ள பக்தர்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காக மட்டுமே அவர்களை பற்றி நான் குறிப்பிட்டுள்ளேன். ஓகே, தேங்க்யூ. வெரி குட். வேணான்றார், பயணம் கூப்பிடான்றார். ஓகே ஓகே, ஆமாம், தேர்ஸ் நோ நீட் டு நேம் தோஸ் ஹூ ஆர் யூஸ்லெஸ். நான் எதுக்காக மென்ஷன் பண்ணேன்னா,
அவங்க வந்து யூஸ்ஃபுல் டிவோட்டிஸ் வந்து வேறுபடுத்துக்காக மென்ஷன் பண்ணிருந்தார். யாருன்னு கேட்குறேன் அப்படி அது தெரியல, பின்னால் தெரியும். ஓகே ஓகே. மலைவாசன் இப்போ பண்ணிங்க தான். हरे कृष्ण प्रभु. ध्यानदा सीमा पे जय छे पातन पातना सगिते ध्यानदा सीमा पे जय छे पातना सगिते पछाते पातना उदाना संस्कार करिते पश्चाते पातना उदाना संस्कार करिते. प्रभु கேட்கல பிரபு, சுத்தமா கேட்கல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கேக்குதா பிரபு? இப்போ கொஞ்சம் கேக்குது, கிட்ட வாங்க. பேசுங்க. இப்ப நல்லா கேக்குது. ஆரம்பத்தில் நெல்லும் வைக்கோலும் கலந்து காணப்படுகிறது. வைக்கோலிலிருந்து நெல்லை பிரிப்பதற்கு அதனை தூற்ற வேண்டியது அவசியமாகும். பொருளுரை. கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியினால் கொடுக்கப்பட்டுள்ள இந்த உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். கௌடிய மட உறுப்பினர்களின் விஷயத்தில் இந்த வழிமுறையினை ஒருவன் உபயோகிக்கலாம். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூருக்கு பல்வேறு சீடர்கள் உள்ளனர். ஆனால் அவருடைய உண்மையான சீடர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு, பயனுள்ளவர்களை பயனற்றவர்களிடமிருந்து பிரிப்பதற்கு, ஆன்மீக குருவின் விருப்பத்தினை நிறைவேற்றுவதில் அத்தகைய சீடர்கள் எவ்வாறு செயல்படுகின்றனர் என்பதை அளக்க வேண்டும். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தம்மால் இயன்றவரை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கைகளை இந்தியாவுக்கு வெளியில் உள்ள நாடுகளில் பரப்ப முயன்றார். அவர் வாழ்ந்த போது இந்தியாவிற்கு வெளியே சென்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கொள்கைகளை பரப்புவதற்காக சீடர்களுக்கு பொருளுதவி செய்தார். ஆனால் அவர்கள் வெற்றி பெறவில்லை. ஏனெனில் அவர்களுடைய மனதில் மகாபிரபுவின் கொள்கைகளை வெளிநாடுகளில் பிரச்சாரம் செய்வது குறித்த உண்மையான ஆர்வம் இல்லை. அவர்கள் வெறுமனே வெளிநாடுகளுக்கு சென்று வந்தோம் என்ற பெருமையினை மட்டும் பெற விரும்பினர். அந்த அங்கீகாரத்தினை இந்தியாவில் உபயோகித்து நம்மை வெளிநாடுகளிலிருந்து திரும்பிய பிரச்சாரகராக வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பினர். பல்வேறு சுவாமிகள் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கபடத்தனமான பிரச்சார வழிமுறையினை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் கிருஷ்ண உணர்வின் உண்மையான கொள்கைகளை உலகம் முழுவதும் யாராலும் பிரச்சாரம் செய்ய இயலவில்லை. வெளிநாட்டினர் அனைவரையும் வேதாந்த கருத்திற்கு அல்லது கிருஷ்ண உணர்விற்கு மாற்றிவிட்டோம் என்ற போலியான விளம்பரத்துடன் அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பி வந்தனர். அதன் பின்னர் இந்தியாவில் பணத்தை வசூலித்து சொகுசான பௌதிக வாழ்வினை திருப்தியோடு நடத்தினர். உண்மையான நெல்லை பயனற்ற வைக்கோலிலிருந்து பிரிக்கும் பொருட்டு ஒருவர் அதனை தூற்றுவது போலவே கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள நியமனத்தினை ஏற்பதால் நேர்மையான உலக பிரச்சாரகர் யார் என்பதையும் பயனற்றவர் யார் என்பதையும் மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. Thank you, bro. Hare Krishna. Very nice. Okay. Okay, Satya Mataji, 13th sloka. Hare Krishna, Prabhuji. You have taken, huh? Yes, Prabhuji. Yeah, okay. Achyutananda Bada Shaka Acharya Nandana. Achyutananda Bada Shaka Acharya Nandana. Ajanma se milate ho Chaitanya Charana. Janma se milate ho Chaitanya Charana. Translation. A big branch of Advaita Acharya was his son Achyutananda. From the beginning of his life, he is engaged in the service of the lotus feet of Lord Chaitanya. ஸோ அச்சுதானந்தா வந்து அவருடைய சன்னு. அவர் என்னது முதலேருந்தே பக்தி சேவையில் இருக்கார். ஸோ ரொம்ப பெரிய பக்தர். ஓகே, முக்கியமானவர். இப்போ சத்யாமதா இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. சைத்தன்ய கோசாய் சைத்தன்ய கோசாயிரா குரு கேசவ பாரதி. Chaitanya Gosai Sai Niva Guru Kesava Bharati. ये पितारा वाक्ये सुनी दुःख पाइला थी.
ही पिता वाक्य सुनी दुक्का पहला अति अति translation हाँ when the अच्युतानंदा when the Achyutananda heard from his father that Kesava भारती Bhagati met the spiritual master of Lord Chaitanya Mahaprabhu. He was very unhappy. Oh, thank you, Mataji. ஸோ அச்சுதானந்த பிரபு கேட்ட உடனே ஏன் கேசவபாரதி, ஏன்னா கேசவபாரதி வந்து மாயாவதி, அவர் குருன்னு ஒன்று கேட்டோன்னே அவருக்கு வருத்தமாக இருக்குது. ஓகே 15 எல்என்சி மாதாஜி 15 ஸ்லோகம். எல்என்சி மாதாஜி வீட்டு எடுக்க முடியுதா உங்களால? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण हरे कृष्ण 15 ओके. जगत गुरुते तुम्ही करा ऐचे उपदेशा, जगत गुरुदे तुम्ही कर ऐसे उपदेश, तुम्हारे ये उपदेशे नष्ट होइला देशा, तुम्हारे ये उपदेश नष्ट கைல தேச. அவர் தமது தந்தையிடம் கூறினார், சைதன்ய மகாபிரபுவின் ஆன்மீக குரு கேசவ பாரதி என்னும் தங்களது அறிவுரை நாடு முழுவதையும் எடுத்துவிடும். இது நாலு முழுவதும் கழுத்துடும், ஏன்னா ஒரு மாயாவதி சமயஸ். ஓகே, அதனால இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. चौदह भुवनेरा गुरु चैतन्य गोसाई, 14 भुवनो गुरु चैतन्य गोसाई, तारा गुरु अन्य एको न शास्त्रे नाई, तारा गुरु अन्य एको न शास्त्रे नाई. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 14 உலகத்திற்கும் ஆன்மீக குரு. ஆனால் நீங்களோ வேறு யாரையோ அவரது ஆன்மீக குருவாக கூறுகிறீர்கள். இது எந்த சாஸ்திரத்தாலும் ஆதரிக்கப்படுவதில்லை. தேங்க்யூ மேடம். வீட்டில் படுக்கோங்க. எத்தனை மகாபுரு? அந்த 14 லோகங்களுக்கும். ஓகே, இது மேலே 7 கீழே 7 இருக்கு இல்லையா? 14 லோகங்களுக்கும் ஆன்மீக குரு. நீங்கள் யாரையோ ஒருத்தர் சொல்கிறீங்களே, இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட நூல்களை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஹாசினி 17 पंचम वर्षेरा बालका को है सिद्धांते रसारा, सिद्धांते सुनिया बायला आचार्य संतोष अपारा. Translation: When Advaita Acharya heard the statement from his 5-year-old son Achyutananda, he felt a great satisfaction because of his conclusive judgment. 5 வயசு தான் அந்த பையனுக்கு. ஓகே, அவர் சொன்ன ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார் அத்வைத ஆச்சார்யா. Purport by Shri Divine Grace A.C. Commenting on the verse 13 to 17, Bhaktisiddhanta Saraswati Thakur gives an extensive description of the descendants of Advaita Acharya. The Chaitanya Bhagavata Antikanda chapter 1 states that Achyutananda was the eldest son of Advaita Acharya. The Sanskrit book Advaita Charita says Advaita Acharya Prabhu had 3 sons who were devotees of Lord Chaitanya. 3 பசங்க இதனுடைய பக்தர்கள் அத்வைத ஆச்சாரியாருக்கு. Their names were Achyuta, Krishna Mishra and Gopala Dasa. Achyutananda, Krishna Mishra, Gopala Dasa. And they were all born of the womb of his wife Sita Devi. Advaita Acharya also had 3 more sons whose names were Balram, Swarupa and Jagadeesha. Thus, there were 6 sons of Advaita Acharya. Among the 6 sons, 3 were strict followers of Chaitanya Mahaprabhu, and these 3, Achyutananda was the eldest. Advaita Acharya married in the beginning of 15th century Shakabda, late 15th century AD, when Chaitanya Mahaprabhu wanted to visit the village of Ramkeli while going from Jagannath Puri to Vrindavan during Shakabda years.
1433 and 1434. AD 1511 and 1512. Achyutananda was only 5 years old. 5 வயசு பையன் தான் அப்ப. ஓகே. The Chaitanya Bhagavata Antya Kanda, 4th chapter, describes Achyutananda at the time as Panchavarsha Vyasa Madhura Digambara, only 5 years old and standing naked. Therefore, it is to be concluded that Achyutananda was born sometimes in the year 1428 AD, 1506, before the birth of Achyutananda. Advaita Prabhu's wife Sita Devi came to see Lord Chaitanya Mahaprabhu at his birth. Thus, it is not impossible that she had the other 3 sons by Advaita Acharya within 21 years between 1407 and 1428 Satabda, AD 1486 and 1507. In an unauthorized book named Sita Advaita Charita, published in Bengali in the unauthorized newspaper Nityananda Darini in 1792 Shakabda, AD 1870, it is mentioned that Achyutananda was a class friend of Sri Chaitanya Mahaprabhu. According to Chaitanya Bhagavata, this statement is not at all valid. When Chaitanya Mahaprabhu accepted the renounced order of sannyasa in 1431 Satabda, AD 1509, he came to the house of Advaita Prabhu at Shantipura. At that time, as stated in Chaitanya Bhagavata, Antya Kanda, chapter 1, Achyutananda was only 3 years old. The Chaitanya Bhagavata further states that the naked child of Advaita Prabhu immediately came and fell down at the lotus feet of Lord Chaitanya Mahaprabhu. The Lord immediately took him on his lap, although he was not very clean, having dust all over his body. Lord Chaitanya said, "My dear Achyuta, Advaita Acharya is my father, and thus we are brothers." ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. சரி பாருங்க, இதனால் நம்ம ஏதாவது நூல் எடுத்து படிக்கக்கூடாது, ரொம்ப அதிகாரப்பூர்வமான நூல் தான் படிக்கணும். அச்சுதானந்தாவும் சைத்தன்ய கிளாஸ் ஃப்ரெண்டு தான். எப்படின்னா சும்மா அவங்க எழுதுறாங்க. இது எப்படி நடந்தது? சாந்தி பிறகு வந்திருக்கார். எப்போ வந்திருக்காரு? சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துகிட்டு வர்றார். வரும்போது அவரை ஏமாற்றி கூட்டு வராங்க. இது யமுனை வந்துருச்சு, கிருஷ்ண வந்தான்னு சொல்லி இறங்கன்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொன்னது. இறங்க பார்த்தா அது நவதீப். நித்யானந்த பிரபு ஏமாற்றி கூட்டு வந்திருக்காரு. எங்கன்னா சாந்திப்பூர் கொடுத்துருக்காரு. சாந்திப்பூரில் அத்வைதாச்சாரிய வரவேற்று அவருக்கு விருந்தெல்லாம் படிக்கிறாங்க. சச்சியமாதா கூட்டு வந்து இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவல், அதான் சாந்திப்பூர் ஃபெஸ்டிவல் இல்லையா? அது கௌர பூர்ணிமாவுக்கு முந்தின நடக்கும்ல, அது டேத்தில் வரும். ஓகே, ஒரே உடன் மாட்டம் பண்ணிக்கும். அது அத்வைத பாத் அந்த இடத்துல நடக்கும். கரெக்டாக போய் பார்த்தோம்ல இந்த இடம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல். அந்த டயத்தில் அச்சுதானந்த பிரபுக்கு 3 வயசு தான். ஓகே, அப்போ வந்து அச்சுதானந்தா வந்து கொஞ்சிறார் வைக்கிறமா. ரொம்ப பெரிய பக்தர்லாம் வருவாங்க. 3 பசங்க பக்தராக இருப்பாங்க, மிச்சம் 3 பேரும் பக்தர் இல்லாமல் ஆயிடுவாங்க. ஆனால் அத்வைதாச்சார பசங்க அப்படின்னு கிடையாது. ஓகே, நம்ம இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஸ்ரத்தையாக நம்ம கிருஷ்ண கான்சியஸில் முன்னேறமோ அவ்வளோதான். ஓகே, கிருஷ்ணனுடைய பையன் நரகாசுரன் பக்தனா என்ன? ஓகே, அதனால் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்கணும், நமக்கு என்ன ஸ்ரத்தை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அது வந்து கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்த நல்லா ட்ரை பண்ணணும். ஹரணி படி. Before Sri Chaitanya Mahaprabhu exhibited his spiritual forms during his residence at Navadvipa, he asked Sri Rama Pandita, Srivasa Thakur's brother, to go to Shantipur and bring back Advaita Acharya. Achyutananda joined his father at that time. It is said, Advaita Tanya Achyutananda Paranabhakava Sevoka Pande Avirava. Achyuta also joined in praying in transcendental bliss. Again, when Lord Chaitanya met Advaita Acharya for explaining Srimad Bhagavatam from an impersonal viewpoint opposed to the principles of Bhakti Yoga, Achyutananda was also
present. Therefore, all these incidents must have occurred only 2 or 3 years before Lord Chaitanya accepted the sannyasa order. As mentioned above in the Chaitanya Bhagavata, Antya Kanda, chapter 1, it is stated that Achyutananda, the son of Advaita Acharya, offered his obeisances to the Lord. Therefore, it should be concluded that from the very beginning of his life, Achyutananda was a great devotee of Lord Chaitanya Mahaprabhu. There is no information that Achyutananda ever married, but he is described as the biggest branch of the Advaita Acharya family. From a book named Sakar Nirnayamrita, it is understood that Achyutananda was a disciple of Gadadhara Pandita, and that he took shelter of Lord Chaitanya in Jagannath-puri and engaged in devotional service. The Chaitanya Charitamrita Adi Leela chapter 10 states that Achyutananda, the son of Advaita Acharya, lived in Jagannath-puri taking shelter of Lord Chaitanya Mahaprabhu. Gadadhara Pandita, in the last years of his life, also lived with Chaitanya Mahaprabhu at Jagannath-puri. There is no doubt, therefore, that Achyutananda was a disciple of Pandit Gadadhara. In the accounts of Lord Chaitanya Mahaprabhu's dancing from the in front of the car during the Rath Yatra festival, Achyutananda's name is to be found many times. It is stated that in the party of Advaita Acharya from Shantipura, Achyutananda was dancing and others were singing. At that time, the boy was only 6 years old. Text 87 of Gaura Gunodesha Deepika, compiled by Sri Kavi Karnapura, describes Achyutananda as a disciple of Gadadhara Pandita and a great and dear devotee of Lord Chaitanya Mahaprabhu. According to the opinion of some, he was an incarnation of Kartikeya, the son of Lord Shiva, and according to others, he was formerly the gopi named Achyuta. The Gaura Gunodesha Deepika 88 supports both these opinions. Another book, Narottama Vilasa, compiled by Sri Narahari Dasa, mentions Achyutananda's presence during the festival of Ketari. According to Sri Narahari Dasa, during the last days of his life, Achyutananda stayed in his house at Shantipura. But during the presence of Lord Chaitanya Mahaprabhu, he lived at Jagannath-puri with Gadadhara Pandita. Okay, thank you. ஸோ அச்சுதானந்த பிரபு மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து 6 வயசுலேயே இந்த ரத யாத்திரை ஃபெஸ்டிவலில் கலந்துருக்கார். ஜெகநாத் ரத யாத்திரையில் சைத்தன்ய மகாபிரபு அந்த டான்ஸ் பண்ணும்போது இவர் வந்திருக்கிறார். ஓகே, இவர் கீர்த்தன் பாடுவார். ஓகே, அதனால் மிகப்பெரிய பக்தர் இவர். கதாதர பண்டித்துடைய சிஷ்யர். ஸோ இவர் வந்து கார்த்திகேயன், முருக கடவுள். ஓகே, சில வயசில் முருகன் வந்து ரொம்ப கும்பிடுவோம். முருக கடவுள் ஆக்சுவலாக சில பேர் என்ன சொல்கிறாங்க, அச்சுதான்ற கோபின்றாங்க. ரெண்டுமே சப்போர்ட் பண்ணி தான் கௌர கணோத தேச தீபிகா, கௌர கணோ தேச தீபிகா. ஸோ அதனால் இந்த பெரிய பெரிய டெமிகார்ஸ்லாம் வந்து நம்ம என்ன நினைக்கக்கூடாது, அவங்க ரெஸ்பெக்டே இல்லை, அவங்க மிக்சட் டிவோட்டின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இல்லை நிறைய பக்தர்கள் இருக்காங்க. கார்த்திகேயன்லாம் இப்படி இவர் தான் எடுத்து வந்திருக்காரு. அதனால் சில ஒரு இடத்துல பாகவத்தில் குறிப்பிட்டிருக்கு, இந்த மாதிரி நல்லா பயிற்சி பண்ணிட்டு அவங்களால முடிக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அடுத்த பிறவியில் வந்து உடனே பெரிய ஆச்சாரிய குடும்பத்தில் பிறப்பாங்க, இல்லைன்னா ஹெவன்லி பிளான்ஸ் போவாங்க இல்லையா, என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெவன்லி பிளான்ஸ் போனவங்கள கிருஷ்ணர் துவாபரிகம் வரும்போது அவதரித்தார் இல்லையா, அப்போ வந்து கூப்பிட்டுட்டார். யாரெல்லாம் இந்த மாதிரி போன பேர் விட்டுட்டு போய் ஹெவன்லி பிளான்ஸ் போயிருக்காங்கல்ல, அவங்கள குறிப்பிட்ட பேர் நீங்கள் வாங்க. எப்படிப்பட்ட ஆளுனா அவங்கெல்லாம் உபேந்திரா இருந்தாங்கள்ல, உபேந்திரா இன்கார்னேஷன், அவங்களுடைய அம்மா, அந்த மாதிரி டிவோட்டி. அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எது குடும்பத்தில் பெறாங்க, எது வம்சம், ரிஷி வம்சம், கம்பெனி கூட இருக்கவங்கெல்லாம் டெமிகார்ட்ஸ் தான். அப்ரூவ்லாம் டெமிகார்ட்ஸ், அந்த மாதிரி இருந்தவங்க தான் முக்கியம் தான். அவங்களுக்குலாம் ட்ரைனிங் இப்போ எங்கெங்கே கிருஷ்ணாவில் நடக்குதோ அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. யார் பக்குவமாகி கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த மாதிரி ஃபேமிலி போகிறாங்க இல்லையா, இல்லை மிஸ் ஆகி இன்னும் படி வராங்களா, அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஆகும்போது என்னாங்கன்னா அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் ஆகிடுச்சு தெரிஞ்சோடனே கிருஷ்ணாவில் போனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா கிருஷ்ணனில் நடக்கும். அப்போ அந்த மாதிரி வந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டெமிகார்ட்ஸ் வந்து அவங்கெல்லாம் கிருஷ்ணாவை போயிடுவாங்க. ஓகே, எல்லோரும் போக மாட்டாங்க. திருப்பி அபிமன்யு வந்து திருப்பி மூன் பிளானட் போனார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே அவங்க பொசிஷன் போக மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. சாதாரண நீ தான் படிக்கணும். ஹரே கிருஷ்ணா.
இதில் படிக்கணும். ஆஃப் த 6th sense ஓகே அது படிக்கணும். அதனால் அச்சுதானந்த பிரபு வந்து மிகப்பெரிய ஒரு பக்தர். இல்லை முடிக்கல நான் இருக்குது. ஆஃப் த 6th sense of அத்வைதாச்சாரியா கடைசி பேராகிராஃப். கடைசி பேராகிராஃப் படிங்க. ஆமாம் 17 கடைசி பேராகிராஃப். ஆஃப் த 6th sense. இல்லைம்மா இந்தா படிமா. இந்த புக் எடுக்குமா இருக்கு இந்த கூட இதில் இல்லையா 17 இல்லை. ஓ இதில் இல்லையா? ஓகே அப்போ 18 வருதா? சரி படிச்சிருக்கு. இதில் இருக்கு. ஆனால் இதில் இப்படி தான் இருக்குது. 18 என்ன இருக்குது? 18 எம்டிஆர். சரி 18 பர்பட் படிச்சிருக்கு. பரவாயில்ல. எல்லாருக்கும் எப்படி இருக்குது இது? உங்களுக்கு புக்கில் எப்படி இருக்குது? 18 இருக்கா 17 முடியலையா? 17 முடிஞ்சிச்சா மாதாஜி? 17 இன்னொரு பேராகிராஃப் இருக்குல்ல. சரி ஓகே ஓகே. இப்போ ஆன்லைனில் அப்படி போட்டுருக்காங்க. என்னோட புக்கில் இல்லைங்க பிரபுஜி, முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, வீட்டில் போட்டுக்கோங்க. இப்படி இங்கே இருக்கு போட்டு படிச்சிடலாம். வீட்டில் போட்டுக்கோங்க. படிங்க. அடுத்து 18 பர்பட்டா யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் படிங்க. கேட்கலையா? அப்புறம் மாதாஜி ஒரே நிமிஷம் கொஞ்சம் கிட்ட வந்து பெரிய கேட்கலன்றாங்க. Of the 6 sons of Advaita Acharya, the 3 Achyutananda, Krishna Mishra and Gopala Dasa lived faithfully in the service of Chaitanya Mahaprabhu. Since Achyutananda did not accept the wife, he had no issue. The second son of Advaita Acharya, Krishna Mishra, had two sons, Raghunatha Chakravarti and Dola Govinda. The descendants of Raghunatha still live in the Shantipura in the neighborhoods of Madana Gopala Pada and Kanakara, Rijapura and Kumara Kali. Dola Govinda had 3 sons, namely Chanda, Gandharva and Gopinatha. The descendants of Gandharva live in the Malda in the village of Jigabadi. Gopinatha had 3 sons, Sri Vallabha, Prana Vallabha and Keshava. The descendants of Sri Vallabha live in the villages known as Mashya Dara, Mahishadera, Tamukadiya and Chandipura. There is a genealogical table for the family of Sri Vallabha begin from the eldest son Ganga Narayana and the descendants of Vallabha's youngest son Rama Gopala still live in the Damukadiya, Chandipura, Solamari and so on. The descendants of Prana Vallabha and Keshava live in the Utali. The son of Prana Vallabha was the Ratneshwara and his son was Krishna Rama, whose youngest son was Lakshmi Narayana. His son was Navakishora and Navakishora's second son was Rama Mohana, whose eldest son was Jagabandhu and whose third son Virachandra accepted the sannyasi order and established the deity of Lord Chaitanya Mahaprabhu in Katwa. These 2 sons of Ram Mohana were known as Vada Prabhu and Chota Prabhu. Para Prabhu and Chota Prabhu. They inaugurated the circumambulation of Navadip Dhama. One may refer to the Vaishnava Manjusha and for the complete geological table of Advaita Prabhu in the line of Krishna Mishra. இவ்வளோ இருக்கு. ஆமாம் இவ்வளோ பேர். ஆனால் எல்லா பேரும் பாருங்களேன் ஃபுல்லாக வைஷ்ணவ நேம் தான். இப்போ தான் வேற மாதிரி நேம்ஸ் வைக்கிறாங்க. இப்போ எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க அது எல்லாம் வைஷ்ணவ நேம் தான் இல்லையா? ஸோ இவ்வளோ ஒரு சிறப்பான வந்து ஓகே 18 ஈஸ்வர் ஜெய் ஸ்ரீ மாதாஜி 18 ஸ்லோகா. कृष्ण मिश्र नाम आरा आचार्य तनया कृष्ण मिश्र नाम आरा
आचार्य तनया चैतन्य गोसाई भाई बैसे जाहार हृदया चैतन्य गोसाजी बैसे जाहार हृदया கிருஷ்ண மிஸ்வர் என்னும் பெயரில் அத்வைத ஆச்சாரியருக்கு மற்றொரு மகன் இருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவரது இதயத்தில் எப்போதும் அமர்ந்திருந்தார். பொருளுரை பொருளுரை படிச்சிட்டோம். தேங்க்யூ வந்தாச்சு. படிச்சிட்டோம் பொருளுரை. இப்பதான் படிச்சாங்க. சரி, அப்ப நான் இதுல இது போட்டுட்டேன் பிரபு. இந்த ஸ்லோகத்துல இல்ல இதுதான் நான் இப்ப பேசணும். முந்தின ஸ்லோகத்திலே இந்த புக்ல நிறைய புக்ல கவர் பண்ணிட்டாங்க. இப்போ உங்க புக்ல வந்து அடுத்த ஸ்லோகத்தை கவர் பண்ணிட்டாங்க. சரியா? சரி. அப்ப நான் 19 ஸ்லோகம் படிக்கிறேன் பிரபு. இல்ல போதும் மாதாஜி, அடுத்த ஆள். தேங்க்யூ மாதாஜி. சோ கிருஷ்ண மிஸ்ரா வந்து அத்வைதாச்சாரிய பையன். சைத்தன்ய மகாபிரபு அவருடைய இதயத்தில் எப்பவுமே இருக்கிறார். ஓகே, வெரி நைஸ். 19 ஸ்லோகம் பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ கோபால நாமே ஆரா ஆச்சாரிய சுதா. श्री गोपाल नामे आचार्य सुता आहार सरिता सुना अत्यंत अद्भुता. तारहर चरित्र सना अत्यंत प्रभु अत्यंत अद्भुता. अत्यंत अत्यंत अद्भुता. படிங்க. படிக்கிறேன். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரிய பிரபுவின் மற்றொரு மகன் ஸ்ரீ கோபாலர். தற்போது அவரது அற்புதமான குணநலன்கள் அனைத்தையும் கேட்பீராக. பொருளுரை. முன்னரே கூறியபடி அத்வைத ஆச்சாரியரின் மகன்களில் பக்தியுடன் வாழ்ந்த மூவரில் ஸ்ரீ கோபாலரும் ஒருவர். அவர் சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய நீலா 12ஆம் அத்தியாயத்தில் ஸ்லோகங்கள் 143 முதல் 149 வரை மேலும் விளக்கப்பட்டுள்ளார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி 20 குண்டிச்சா மந்திரே மகாபிரபுரா சம்முகே. குண்டிச்சா மந்திரே மகாபிரபுர சம்முகே. கீர்த்தனே நர்த்தன கரே பட பிரேம சுகே. கீர்த்தன நர்த்தன கரே பட பிரேம சுகே. ஜெகநாதபுரியில் சைத்தன்ய மகாபிரபு குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்யும் பணியில் தாமே நேரடியாக ஈடுபட்ட போது அவரின் முன்பாக கோபாலர் பேரன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நடனமாடினார். குண்டிச்சா கோயிலானது ஜெகநாதபுரியில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் ஜெகநாதர், பலதேவர், சுபத்ரை ஆகிய மூவரும் ஜெகநாதர் கோயிலிருந்து இங்கு வந்து 8 நாட்கள் தங்குகின்றனர். சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் வாழ்ந்த போது ஆண்டுதோறும் அவரே சுயமாக இக்கோயிலை நமது முக்கிய பக்தர்களுடன் இணைந்து தூய்மை செய்தார். சைத்தன்ய சரிதாமிர்தத்தின் குண்டிச்சா மார்ஜன அத்தியாயம் மத்திய லீலை 12 இதனை விரைவாக விளக்குகின்றது. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான பிளேஸ். ஓகே, பூரி போனீங்க கட்டாயம் பாருங்க. இந்த இடம்லாம் குண்டிச்சா அந்த டெம்பிள் வெளியில தான் பார்க்க, உள்ளே போக முடியாது. அந்த இந்திரதனுஷ் சரோவர் தான் அது. இந்திரதனுஷ் சரோவர் இருக்கும். அங்கே சைத்தன்ய மகாபிரபு இந்த ரெஸ்ட் எடுத்த பிளேஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். நரசிம்ம டெம்பிள் அங்கே ஒன்று இருக்கும். 21 கலாவதி மாதாஜி 21 நானா பாவோத்கமா தேஹே அத்புத நர்த்தனா. देहे अद्भुत नर्तन दुई गोसा हरि भोले आनंदित मना. गोस्वामी हरि भोले आनंदित मना. श्री சைதன்ய மகாபிரபுவும் அத்வைத பிரபுவும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி ஆடுகையில் அவர்களது திருமேனிகளில் பரவசத்தின் பல்வேறு அறிகுறிகள் காணப்பட்டன. இருவரின் மனமும் ஆனந்தத்தில் திளைத்தது. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. இப்போ 22 மலைவாசம் பிரபு 22. ஹரே கிருஷ்ணா. நாச்சிதே நாச்சிதே கோபாலா ஹைல மூர்ச்சிதா. நாச்சிதே நாச்சிதே கோபாலா ஹைல மூர்ச்சிதா. பூமேத படிலா தேஹே நாஹிகா சம்விதா. பூமேத படில தேஹ நாஹி சம்விதா. அவர்கள் அனைவரும் அவ்வாறு ஆடுகையில் கோபாலர் ஆடி ஆடி மூச்சை அடைந்து உணர்வின்றி தரையில் விழுந்தார். சத்யா மாதாஜி 23. ஓகே. दुखिता होइले आचार्य पुत्र कोलेलया.
Pukita Haili Ila Acharya Putra Kalena Lana रक्षा करे ऋषि मेरा मंत्र पदिया Raksha Kave Nila Simhava Mantra Padiya. Translation. The Advaita Acharya Prabhu became very unhappy, thanking his son. taking his son. Taking his son on his lap. But he began to chant the Narasimha mantra for his protection. Thank you, Mother. Hare Krishna. அதே ராஜா ரொம்ப கவலையாயிடுச்சு. என்ன பண்ணாரு, அவர் பையனை மடியில் போட்டுட்டு நரசிம்ம மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, 24 எல்எர்சி மாதாஜி 24. ஹரே கிருஷ்ணா பிரபு. नाना मंत्रा पदेन आचार्य न होई चेतना नाना मंत्र पदेन आचार्य न होई चेतना आचार्येर दुखे वैष्णव करेण क्रंदना आचार्येर दुखे वैष्णव करेण क्रंदना அத்வைத ஆச்சாரியர் பல்வேறு மந்திரங்களை உச்சரித்தார். ஆனால் கோபாலர் உணர்வு திரும்பவில்லை. அவரது நிலையை கண்டு கூடியிருந்த வைஷ்ணவர்கள் அனைவரும் வருத்தத்தினால் அழுதனர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரணி படினா. ஹரே கிருஷ்ண. தபே மகாபிரபு தாரா ஹிருதே ஹஸ்ததரி उताह गोपाला घैला बाला बोलो हरि हरि. Chaitanya Mahaprabhu and put his hand on the chest of Gopal and told him, "My dear Gopal, get up and chant the holy name of the Lord." நெஞ்சில கை வச்சு சொல்றார், கோபாலா எந்திரி எந்திரி, கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லுன்றார். ஓகே, சாஸ்தான் 26 சங்காஸ்லம். உத்திலா கோபாலா பிரபுரா ஸ்பர்ஷத்வனி சுனி आनंदिता हया सबे करे हरिध्वनि. When he heard this sound and felt the touch of the Lord, Gopala immediately got up and all the Vaishnavas chanted the Hare Krishna Mahamantra in jubilation. கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு எழுதிக்கிறார். எழுந்திரிச்சு எல்லாம் ஹரே கிருஷ்ணா வந்து பாடுறான். ஓகே, மகிழ்ச்சியில். இதெல்லாம் முடிச்சுக்கலாம். டைம் ஆயிடுச்சு. 26 வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா, 26 வரையும் பார்த்துருக்கோம். ஓகே, 12.26 வரையும். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், எது கேள்வி தான் கேட்கலாம், எல்லாம் நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை. இப்போ வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. குருபாதர் வந்து கிருஷ்ண சக்கரவர்த்தி சொன்னதை போல பகவத்கீதை ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்காங்களோ அதை பின்பற்றினாரு. அதே போல ஆன்மீக குரு என்ன சொல்றாரோ அதை சீடர்கள் வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் பிரபு. வெரி நைஸ் பாயிண்ட். ஓகே, அந்த வேவேஷ ஆத்மிகா புத்தி அதை கேட்கணும். குரு சொல்றத ஃபுல்லா அப்படியே கேட்கறது. ஓகே, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆன்மீக குருவின் வார்த்தைகளையும் பரமபுருஷரையும் அத்தியாத நம்பிக்கையும் வச்சிருக்கணும் பிரபு. ஆச்சாரிய குருவின் கட்டளைகளை நம்ம எப்பவுமே மீறக்கூடாது. அதே போலதான் பிரபுபாவும் அவங்க குரு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி புக் பிரிண்டிங் எல்லாமே கொடுத்திருந்தாரு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரணி. ஹரே கிருஷ்ணா. ஆமா, அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஓகே, நான் நோட் பாயிண்ட் யோசிக்கலையா? ஓகே ஓகே, சரோஜா மாதாஜி. ஆன்மீக குருவோட கட்டளைகளை பின்பற்றுவங்க வந்து யூஸ்ஃபுல்லானவங்க. அவங்களோட கட்டளைகளை மீறுவங்க வந்து யூஸ்லெஸ். அதனால அவங்களோட பேரெல்லாம் குறிப்பிட தேவையே இல்லை. பயனுள்ள பக்தர்கள் என்றும்
வேறுபடுத்துவதற்காக மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. காலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சைதன்யம் பிரபு, அத்வைத பிரபு எல்லாம் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி ஆடுறாங்க. அவங்களோட பரவசத்தை பார்த்து கோபாலர் வந்து மூச்சை அடைஞ்சு விழுந்துடுறாரு. அப்போ வந்து அவர் நரசிம்ம மந்திரத்தை உச்சரிக்கிறாரு. அப்போ கூட அவரோட நினைவு திரும்பலை. ஆனால் சைதன்ய மகாபிரபு வந்து அவரோட கையை அவருடைய மார்பில் வச்ச உடனே உணர்வு திரும்பினாரு. அப்போ எல்லாருமே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மட்டுமே பாடினாங்க, ரொம்ப சத்தமாக ஆனந்தமாக. Very nice. Thank you, Mataji. Yes. Okay, but Malaivasan Prabhu. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. Ask you a point. ஒரு சிஷ்யனோட கடமை வந்து ஆன்மீக சொற்களை கடமையாக பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவருக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you, Prabhu. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. ஆன்மீக குரு என்ன சொன்னாலும் சரி ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இது குரு நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது சொன்னீங்க. ஆமா, தீக்ஷா குரு சிக்ஷா ரெண்டு இருக்கு. தீக்ஷானா இப்போ உங்க பேர் சத்யான்னு இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணுவாங்கன்னா கிருஷ்ணனுடைய சம்பந்தப்பட்ட ராதாராணி சம்பந்தப்பட்ட பேரை மாற்றி தாசின்னு சொல்லுவான். அதுதான் அந்த தீக்ஷா குரு கொடுப்பார். ஓகே, அது வந்து நீங்கள் 16 மாலைகள் பண்ணி ஒரு இதுக்கு வந்தவொன்னா தீக்ஷா அந்த பரம்பரையில் இணைக்கிறது. உங்களுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணப்படும். சிக்ஷா குருனா உங்களுக்கு டே டு டேல சொல்லி தராங்கல்ல, நீங்கள் இப்படி சேட் பண்ணணும், நீங்கள் கிளாஸ் இந்த மாதிரி பண்ணுறோம்ல, அவங்களாம் சிக்ஷா குருன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 விதமான குரு இருக்காங்க, தீக்ஷா குரு சிக்ஷா குரு. சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன குரு யாருன்னா தீக்ஷா குரு. நிறைய சிக்ஷா குரு இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க, அப்புறம் நாளைக்கு விசாக் போவீங்க, ஹைதராபாத் போவீங்க, அங்கே ஏதாவது சிக்ஷா குரு இருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்ஷா குரு இருக்கலாம். ஆனால் ஒன்லி ஒன் தீக்ஷா குரு தான் இருக்கும் வாழ்க்கையில். ஓகே, ஜன்மே ஜன்மே பிரபு சை, எல்லா பறவைதோறும் அவர் வந்துருப்பார். அதனால் ஒரே ஒரு தீக்ஷா குரு சேஞ்ச் பண்ணால் அது வந்து பாவம். புரிஞ்சுதா மாதாஜி உங்களுக்கு? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லரிசி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவின் வார்த்தைகளிலும் பரமபுருஷ பகவானின் வார்த்தைகளிலும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ளவனுக்கு வேத ஞானத்தில் உள்ள வெற்றியின் ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படுத்தப்படுகின்றன. கிருஷ்ண பக்தி இயக்கம் இக்கொள்கையின் அடிப்படையில் பரப்பப்பட்டு வருவதால் எங்களுடைய பிரச்சார பணி இதனை எதிர்க்கும் அசுரர்களால் முன்வைக்கப்படும் பல்வேறு தடைகளுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இல்லை நீ முடியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் பாகவதம் கிளாஸ் இருக்குது 11:30. யாரெல்லாம் முடியுதோ அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எங்கே இருக்க வைஷ்ணவர்கள் ஆன்லைனில் வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதல்பஸ்ய கிருபா சந்தர்பஹேவ ச பரிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.